ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், டேரக்டர் கொடுத்த ஒரு சூப்பர் ஹாப்பி அப்டேட் அப்படிங்கிறதா. எஸ், நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? எஸ், ஜனவரி 23. ஸோ 2023 வந்துட்டு நம்முடைய மகாநதி லான்ச் ஆச்சு. ஸோ மகாநதி என் சரகடி ஆசை ஒரே நாளில் ஜனவரி 23 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ நாளையோட சேர்த்து 2 வருஷம் ஆகுது சீரியல் லான்ச் பண்ணி. ஸோ போத் சீரியல்ஸ்க்குமே. ஸோ அதை ஒட்டி நம்மளுடைய மகாநதியுடைய டேரக்டர் பிரவீன் மன்னட் சார் வந்து ஒரு அஃபிஷியல் காமன் டிபி வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த பொதுவாக ஃபேன்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக டீம்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறேன். முக்கியமாக அது அவர் மென்ஷன் பண்ண விஷயங்கள். ஸோ ஹேஷ்டாக் வீக்கா போட்டிருந்தாரு. அதே போல வந்துட்டு நீங்க கொடுக்குற எனர்ஜி அண்ட் சப்போர்ட் தான் எங்களை இன்னுமே எங்களை உழைக்கிறதுக்கு மேலும் உந்து சக்தியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பாசிட்டிவா அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்குமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. அவர் இந்த ஹேஷ்டாக் வீக்கா, டீம் வீக்கா அப்படிலாம் போட்டது. யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் இஸ் மோட்டிவேட்டிங் அஸ் அண்ட் கிவிங் எனர்ஜி டு அஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க் பண்ணி டேரக்டரே ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே பெரிய சர்ப்ரைஸ், ரொம்பவே ஹாப்பியான விஷயம். ஏன்னா லான்ச் ஆகும் போது மகாநதிக்கு உண்மையிலே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அப்போ இருந்துச்சு அப்படிங்கிறதா உண்மை. ஸ்டார்டிங்ல அந்த லான்ச் ப்ரோமோ யாராலையும் மறுக்கவும் முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொடைக்கானல் சைட்லாம் போய் எடுத்த ஒரு பெருமை அவங்களுக்கு தான் சேரும். பெரிய ரிஸ்கியான ஒரு பிளேசஸ் இல்லையா? எப்பயுமே மழை இருந்துட்டு இருக்கும், எப்போ மழை பெய்யும் தெரியாது. ஸோ எதிர்பார்த்த டைம்ல நம்மளால ஷூட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் மகாநதி ஸ்டார்ட் பண்ணி நல்லா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு கதைக்களங்கள்லாம் வேற மாதிரி போய் ஒரு மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைய கேரக்டர் என்ட்ரிஸ் கொடுத்து சுவாமி உள்ள வந்து அதுக்கப்புறம் சீரியலுடைய லெவலே இப்போ இம்ப்ரெஸ் ஆகி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வந்து மகாநதிக்கு கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜேர்னியை நினைச்சு பார்த்தாலே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த ஜேர்னிக்கு பாஸ்ட் 2 இயர்ஸா லவ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு பண்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு நிறைய போஸ்ட் அண்ட் ஷேர்ஸ்ல வந்து டீம்ஸ் இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் எகரா வெயிட் பண்ற நாளைக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம். ஏன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க எல்லாருமே. மகாநதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ ஃபேஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும்னா, ஆல்ரெடி ஃபேமான ஆர்டிஸ்ட்லாம் எடுத்து போட்டுலாம் அவங்க ஒர்க் பண்ணவே இல்லை. நிறைய நியூ ஃபேஸஸ் எடுத்து போட்டு கொண்டு வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சுவாமி மட்டும்தான் காற்றக்கான வேலி ஃபேம். மற்ற எல்லாருமே வந்துட்டு புதுசா டீமுக்கு ஃபர்ஸ்ட் டைமா சீரியலுக்குள்ள வந்து அதுவும் முக்கியமா பாப்புலர் ஆனவங்க. இப்போ லட்சுமியுமே இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களை அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. பட் இந்த சீரியல் மூலியமா தான் அவங்களுக்குமே நிறைய ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான ஜேர்னி மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டிருக்கு இந்த சீரியல். ஸோ பார்ப்போம். ஸோ இன்னும் நிறைய எபிசோட்ஸ் போகணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய இயர்ஸ் கொண்டாடணும். ஸோ நம்ம சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ என்டையர் டீம். ஸோ நாளைக்கு அவங்க வந்து 2 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.